எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் அன்பாக செஞ்ச ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஸ்பைன் பவுடராக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல பவுடர் வந்து நல்ல சாஃப்டாக வந்து அரைபடணும். கட்டிகள் இருந்தால் கூட இந்த மாதிரி ஜல்லடையில் நம்ம ஜலிக்கும் போது அது இல்லாமல் நமக்கு வந்து ஸ்மூத் பவுடராக வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து சுகரை வந்து அரைக்காமலே வந்து சேர்த்துக்கிறதுனால ஓகே தான். பட் வந்து நீங்கள் கேக் பண்ணும்போது பவுடர் சுகரை ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். கை வச்சு இந்த மாதிரி வந்து கட்டிகள்லாம் இருக்கும். நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா ஹீட்டில், அதனால் வந்து கட்டி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பவுடர் சுகர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல மாவு கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ வந்து என்கிட்ட இருக்க ஒரு 100 கிராம் வந்து பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டிலே நம்ம வந்து விப்பிங் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து விக்ஸ் இல்லாமல் அண்ட் வந்து உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ரொம்பவே சூப்பராக விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து மிக்சியில் கூட ட்ரை பண்ணுறாங்க. அதில் வந்து ரிசல்ட் வராது. அவங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறது எனக்கும் வந்து தெரியல. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக ஒரு கிண்ணம் பட்டர் அண்ட் வந்து ஸ்பூன் இதுவே போதும். இதிலே நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா கை விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சைடெல்லாம் கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 10 தடவை நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பேன். அதுலேயே கொஞ்சம் வந்து நல்ல ஒரு ஸ்டிஃபான க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அப்படி விடக்கூடாது. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா ஒரு ஒயிட் வித்து எல்லோ கலந்த மாதிரி ஒரு கலரில் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைவிடாமல். கை வந்து கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். பட் வந்து நீங்கள் சாப்பிடும்போது கடையில் சாப்பிட்ற விப்பிங் க்ரீம் மாதிரியே நீங்கள் வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நான் வந்து ட்ரஸ்டடாக சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக வந்தது. கண்டிப்பாக இது போலவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்பூனை எடுத்து பாருங்கள். கீழே இப்படி சாய்ச்சி பார்த்தீங்கன்னா கீழே விழவே விழாது. அந்த மாதிரி ஸ்டேஜ் தான். இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பீட் பண்ணோன்னா இன்னும் நல்ல ஸ்டிஃபான நம்ம க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். அடிக்கடி நான் வந்து இந்த மாதிரி எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து பேக் பண்ணால் நல்லாயிருக்கும், விப்பிங் க்ரீம் வந்து பேக்கிங் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து பவுடர் சுகர் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து மெஷரிங் கப்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க கிளாஸோ அண்ட் வந்து ஸ்பூனோ கரண்டி ஏதோ ஒரு அளவை வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களால் வந்து பண்ண முடியும். நிறைய திங்ஸ் வேணும், பேக்கிங்க்கு அது வாங்கணும் இது வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. டக்குன்னு ஒரு செலிப்ரேஷன் வருது, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்களே பண்ணணும்னு ஆசை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து கேக் வீட்டிலே வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பட்டர் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணோமோ அதே போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட்டர் வந்து நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பண்ணோம் இல்லையா? இப்போ வந்து சுகர் நல்லா வந்து க்ரீமோட மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அதை கவுத்து போட்டால் கீழே விழக்கூடாது. அதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், நான் கீழே வந்து கவுத்து காமிச்சேன், விழவே இல்லையா? இதுதான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்டேஜு. பாருங்கள், சூப்பரான விப்பிங் க்ரீம் நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ண முடியும். வேஸ்ட்டாக நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி மணி வேஸ்ட் பண்ணி வந்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் வாங்கிட்டு அண்ட் வந்து மிக்சியில் வந்து சில பேர் எங்கெல்லாம் வந்து அரைச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. மிக்சியில் வந்து நம்ம பண்ணோன்னா அந்த மாதிரி வர சான்ஸே இல்லை. இப்போ பாருங்கள், மிக்சியில் ஒரு 2 எக் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எக்கு வந்து ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து கேக் வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக நான் வந்து விப்பிங் க்ரீமுக்கு நான் எக்கு ஆட் பண்ணவே கிடையாது. ஒன்லி வந்து பட்டர் பவுடர் சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. இது வந்து நம்ம கேக் பேக் பண்ணுறோம் இல்லையா? அதுக்காக ஒரு 2-3 தடவை நல்லா வந்து ஓட்டி எடுத்துக்கோங்க எக்கும் அண்ட் சுகரையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மிக்சியில் வந்து ஓட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்மக்கிட்ட பீட்டர் இல்லாத காரணம் தான். அண்ட் வந்து ரொம்ப வந்து நம்ம அரைக்கணும்னு கிடையாது. லைட்டாக ஒரு 2-3 ஓட்டு வந்து நல்லா வந்து சுகரும் எக்கும் நல்லா வந்து ஈவன் ஆகிற மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்து பாருங்கள். ஒரு மாதிரி க்ரீம் மாதிரியும் இல்லாமல் தண்ணி மாதிரியும் இல்லாமல் 2த்துக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து கிடைக்கும் சுகரும் எக்கும் கலந்து.
இப்போ வந்து 1 கப் வந்து மைதா மாவை நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சில்வரில் ஜல்லடை இருந்தாலும் ஓகே தான். அதில் கூட நீங்கள் வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் சூப்பராக வந்து மைதா மாவை ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது 2யும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த இதை வந்து ஊற்றிக்கலாம். எக்கும் அண்ட் சுகரையும் நல்லா ஊற்றிட்டு நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்ககிட்ட இந்த மாதிரி விக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு நல்ல லென்த் இருக்க ஸ்பூனோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. பட் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இது மாதிரி ஒரு விக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கோம், இன்னும் பால் ஆட் பண்ணோம், மைதா ஆல்ரெடி வந்து நல்லா ஒட்டிக்கும். அப்படிங்கிறப்போ நல்ல ஸ்டிஃபான இது இருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் வந்து 1 கப் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரே ஈவனாக வந்து ஒரு சைடாக வந்து இப்போ கிளாக் வைஸ் சுற்றுறீங்க அப்படின்னா அந்த சைஸ்லேயே வந்து நீங்கள் சுற்றிட்டே இருங்க. இப்போ ஆன்டி கிளாக்கில் நீங்கள் சுற்றுறீங்கன்னா அந்த இதுலேயே வந்து சுற்றிட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம எக்கு அண்ட் சுகர் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து பால் சேர்த்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து பிக்ஸில் வந்து எடுத்து பாருங்கள். இப்போ அடிக்கடி எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு வந்து கேக் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணும் இல்லையா, பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இப்படி மேலே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து வெண்ணிலா கேக் தான் வந்து ரெடி பண்ணுறேன். நல்லா அடிக்கடி இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் வந்து வரும். நமக்கு தெரியும் இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு. அந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பேக்கிங் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஏதாவது பவுல் மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் ஓகே தான். நான் ஒரு கிண்ணத்தில் வந்து பட்டராகவும் அண்ட் வந்து மைதாவும் மிக்ஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அடியில் நீங்கள் பட்டர் ஷீட்டோ அண்ட் வந்து பட்டர் அண்ட் வந்து மைதா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றும்போது நல்லா உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராகவே வந்து கிடைக்கும் கேக்கு. நான் வந்து இன்றைக்கி வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன். நம்மக்கிட்ட வந்து மைக்ரோ ஓவன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம ஃபுல்லாக வந்து கேக் வந்து ஹோம்மேடாக எப்படி பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்கள்கிட்ட பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி. இப்போ வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்டிக் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ண விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஏதாவது பபுள்ஸ் மாதிரி இருந்தால் கூட போயிடும். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வந்து குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து உள்ளே வச்சிடலாம். இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு மூடி வந்து போடணும். வேகிற தண்ணி உள்ளே போகக்கூடாது. அதுக்காக வந்து ஒரு மூடி போட்டுடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை வந்து மூடிடுங்க. மறக்காமல் விசில் வந்து எடுத்துடணும். விசில் வந்து இருக்கக்கூடாது. நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக வெனிலா கேக் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது போல் நான் சொன்ன ப்ராசஸ்லேயே நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுற ரொம்பவே சாஃப்டான ஸ்பாஞ்சியான வெனிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்களே வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாம். ரொம்பவே சுலபமான முறையில் நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ண முடியும். இப்போ இதை 2ஆக வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் 3ஆக கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டிலே வந்து ரெடி பண்ண சுகர் சிரப் இருக்குது. அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு சுகர் சிரப் கண்டிப்பாக போடணும். அப்போ இன்னும் நல்லா வந்து நமக்கு ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக சாப்பிடும்போது நல்ல ஒரு ஸ்வீட்னஸோடு வந்து நமக்கு கேக் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ண விட்டுடலாம். விப்பிங் க்ரீம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து நான் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணேன், ஓகே இல்லையா? ஆனால் நான் நாசில் வந்து வீட்டிலே ரெடி பண்ணேன். அதை எப்படி பண்ணேன்னா, உங்ககிட்ட இருக்க வாட்டர் பாட்டிலை நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அதில் செல்லோ டோப்போ நீங்கள் கம்மோ போட்டு ஒட்டிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு
நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேப்பர்ல அத வந்து உள்ள வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம விப்பிங் கிரீம் போட்டுட்டு நீங்க எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு மேல டாப்பிங்கா நான் வந்து சாக்லேட்ட நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ண விட்டுர்றேன். கண்டிப்பா இது போல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்களே வீட்லயே ட்ரை பண்ணி குடுங்க. ரொம்பவே சூப்பரா, ரொம்பவே ஹேப்பினஸ்ஸா இருக்கும். நம்மளே அவங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண மாதிரி. இப்போ என்னோட அம்மா, அப்பாக்கு என்னோட அன்பான ஒரு சின்ன பரிசு. ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சின்ன சின்ன விஷயம் நமக்கு புடிச்சவங்களுக்கு நம்மளே வந்து ரெடி பண்ணி குடுக்கும்போது, நமக்கும் நம்மள அறியாம சந்தோஷம் இருக்கும். நமக்காக அவங்க இவ்ளோ எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கும் ரொம்பவே வந்து பெருமையா இருக்கும். அண்ட் வந்து அம்மா, அப்பாவ நம்ம இருக்க வரைக்கும் நம்ம நல்லா வந்து பார்த்துக்கணும். யாரெல்லாம் இந்த உலகத்துல இருக்காங்களோ இல்லையோ, நமக்காக இருக்கிற 2டே ஜீவன் இவங்க மட்டும் தான். கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.